Hi friends, welcome to YAFT channel at another food and travel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவா மசாலா கிச்சடி எப்படி பண்றது, அப்புறம் கூடவே பைனாப்பிள் கேசரி எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன். பொதுவாகவே உப்மானாலே யாருக்கும் பிடிக்காது, கிச்சடி பண்ணுவோம். அந்த கிச்சடியில கூட கொஞ்சம் வித்தியாசமா எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன். கூடவே பைனாப்பிள் கேசரி கூட ஒரு காம்போவா பண்ணியிருக்கேன். இப்போ கடாய் ஹீட் ஆனதும் நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு கிச்சடிக்கு எடுத்துக்க போறேன். இந்த 1/2 கப் 1/2 கப் அளவுக்கு ரவா வறுத்து எடுத்துக்க போறேன். அந்த 1/2 கப் நான் கேசரிக்கு கூட வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். ரவா நீங்க கொஞ்சம் வறுக்கும்போது கொஞ்சம் சிம்ல வச்சு பண்ணுங்க. இல்லன்னா கருகிடும். கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆயிடும். நீங்க கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா வறுத்து பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றதா இருந்தா நீங்க சிம்ல வச்சே பண்ணுங்க. இல்லன்னா ஒரு மாரி ப்ரௌனிஷ் கலர் ஆயிடும். இப்போ ரவா வறுத்து நாங்கள் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் போட்டதுக்கு அப்புறமா கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கூடவே பட்டை கிராம்பு 4, பட்டை கொஞ்சம் 1/2 இன்ச் அளவுக்கு, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஆயில ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. அந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறும், அவ்வளோ மட்டும் பண்ணால் போதும். ஏன்னா இது கொஞ்சம் கிரிஞ்சியாக கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நாங்கள் கேரட், பட்டாணி, அப்புறம் பீனிஸ் 3 சேர்த்து நல்லா இந்த ஆயிலை ஃப்ரை பண்ணிடலாம். நான் இதில் இஞ்சி இன்னும் சேர்க்கலை. அது நான் மசாலா அரைச்சிட்டு ஊற்றும்போது அதில் சேர்த்து அரைச்சி இது பண்ணுவேன். அதனால இன்னும் இஞ்சி சேர்க்கலை. இப்போது கலருக்காக கொஞ்சம் மஞ்சள், போட்டு நல்லா வதக்கிடலாம் இதை. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் நீங்கள் பாருங்கள், நல்லா இந்த ஆனியனு கூட ஆனியன் கேரட்டு கொஞ்சம் எல்லாம் ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் 2 தக்காளி, சின்ன தக்காளி 2 எடுத்து நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா வதக்கிடலாம். டொமேட்டோ கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது அந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கூட நல்லா சாஃப்ட் ஆயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நாங்கள் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் இஞ்சி சேர்க்கலைன்னு சொன்னிருந்தேன். இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறமா தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இது நீங்கள் இது போட்டிங்கன்னா இன்னும் இது கூடவே வேணும்னா நீங்கள் பட்டை கிராம்பு தனியாக போட்டிங்களா இதிலே போட்டு அரைச்சிட்டு கூட ஊற்றிக்கலாம். நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த மசாலா கூட அந்த ஆயிலில் லைட்டாக ஃப்ரை ஆகிடணும். அது வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டு இங்கே பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போது இதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன். இதுக்கு 1 கிளாஸ் ரவாவுக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 கிளாஸ் போது நான் 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு அந்த கொஞ்சம் உப்புமா ட்ரையாக இல்லாமலே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். காய் கொஞ்சம் வேகிற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா கேரட்டு, பீனிஸ் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அதனால ஒரு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நான் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் ரவை சேர்த்துக்கலாம். நீங்கள் சிம்மில் வச்சு இது ரவை மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ஹையில் விட்டிங்கன்னா அங்கங்கே ரவை கட்டி ஆகிடும். நாங்கள் தண்ணி 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்ததுனால இது டக்குன்னு கட்டி கூட ஆகாது. நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு சேர்த்தீங்கன்னா நல்லது. பாருங்க, இந்த மாதிரி இது சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுடலாம். ரவா கூட கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அதனால இது கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இதை
டொமேட்டோ வேகும்போதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருந்தேன். அதுக்கப்புறமாவும் கொஞ்சம் உப்பு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருந்தேன் நானு. அதுக்கு வீடியோல எடிட் ஆகல. நீங்க உப்பு கூட செக் பண்ணிடுங்க. அந்த தண்ணி கொதிக்கும்போதே செக் பண்ணிடுங்க. இப்போ அதுக்கு நான் கொஞ்சம் நெய் கொஞ்சம் மெல்ட் பண்ணி அதுல இந்த உப்புமா மேல போட போறேன். அதனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் எடுத்து கடலை பருப்பு கொஞ்சம் கேஷ்யூ 2 நல்லா வறுத்துட்டு அதுல சேர்க்க போறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும். நான் கடலை பருப்பு ஏன் இப்போ போட்டேன்னா, அந்த கிரன்ச்சினஸ் வந்து நல்லா இருக்கும் அந்த சாப்பிடும்போது. நீங்க ஃபர்ஸ்ட்டே முன்னாடியே போட்டீங்கன்னா, இந்த கடலை பருப்பு வந்து அந்த தண்ணீயிலே நல்லா பாயில் ஆகி சாஃப்ட் ஆயிடும். இருக்கிறதே தெரியாது. எங்களுக்கு இந்த மாதிரி கிரன்ச்சியா இருந்தா ரொம்ப பிடிக்கும். அதனால இப்படி இப்படி நெய் இப்போ லாஸ்ட்ல சேர்க்க போறேன் இந்த டைம்ல. இது மேல அப்படியே தடவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க சர்வ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சர்வ் பண்ணுங்க. நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட் கூட சூப்பரா இருக்கும். ரவா மசாலா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரவா மசாலா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்க இத ஹாட்டா சர்வ் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. உப்மாலயே இன்னும் 2, 3 டைப் இருக்கு. இது வந்து கர்நாடகா சைடுல இந்த மாரி மசாலா போட்டு பண்ணுவோம். சூப்பரா இருக்கும். பைனாப்பிள் கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் பேன்ல ஊத்திட்டு ஹீட் ஆனதும் முந்திரியும், திராட்சையும் போட்டுக்கலாம். நல்லா இந்த நெய்யில ஃப்ரை பண்ணிடலாம். நான் சிம்ல வச்சு தான் இத ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் கலர் மாறும். திராட்சையும், முந்திரியும் இந்த மாரி கலர் சேஞ்ச் ஆனதும், இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த நெய்யிலேயே நாங்க பைனாப்பிள் இது ஃப்ரை பண்ண போறோம். சின்ன சின்ன நறுக்கு வச்ச பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட்டு பைனாப்பிள் சாப்பிட்டு பாருங்க. ஸ்வீட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு புளிப்பா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பைனாப்பிள் புளிப்பா இருந்தா பிரச்சனை இல்ல. ஏன்னா, அ ஒரு க ஒரு கப் தண்ணீல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு, அந்த கட் பண்ண பைனாப்பிள் அதுல ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுடுங்க. உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் அ கம்மியாயிட்டு ஸ்வீட்டா இருக்கும். இப்போ நான் 1/2 கப் ரவா வறுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு 1 கப் அளவுக்கு அ தண்ணி ஊத்திருக்கேன். அந்த பைனாப்பிள் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் நல்லா சாஃப்ட் ஆனதும், இப்போ நான் ஃபுட் கலர் சேர்க்க போறேன். எல்லோ கலர் ஃபுட் கலர். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். இல்லன்னா பைனாப்பிள் அந்த போட்டிருக்கிறதுனால அது கலர் கொஞ்சம் மாறும். இப்போ பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் நல்லா இன்னும் ரிச்சா குடுக்கும். அதனால தான். உங்களுக்கு அந்த எசன்ஸ் கிடைக்கலன்னா பிரச்சனை இல்ல. நீங்க அப்படியே பண்ணலாம். நல்லா அந்த பைனாப்பிள் அந்த வந்து அந்த தண்ணீல வேக வச்சதுனால அந்த ஸ்மெல் கூட அதுலயே நல்லா இருக்கும். நீங்க பிளைனாவே அப்படியே பண்ணலாம். எசன்ஸ் இல்லாமலேயும் பண்ணலாம். நல்லா சாஃப்ட் ஆனதும் ரவா சேர்த்துக்கலாம். நீங்க சிம்ல வச்சே ரவா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க சிம்ல வச்சு இந்த மாரி ரவா போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கட்டி ஆகாது. இந்த மாரி நல்லா கட்டி இல்லாமலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த டைம்ல வேணும்னா கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இங்க பாருங்க இந்த மாரி சாஃப்ட் ஆயிடும். ஏன்னா பைனாப்பிள் கொஞ்சம் தண்ணி இழுத்துருக்கும். அந்த தண்ணி கூட கொஞ்சம் மே இது கூட மிக்ஸ் ஆகும். இது வந்து ரவை கூட நல்லா சாஃப்ட் ஆகி ட்ரையா இருக்கு எல்லாம். இந்த ஸ்டேஜ்ல சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் எப்படி சேர்க்கணும்னா, நீங்க 1 கப் ரவா எடுத்திருக்கீங்கன்னா, 1/2 கப்
சர்க்கரை சேர்த்தீங்கன்னா, அந்த ஸ்வீட்னஸ் ரொம்பவும் இல்லாமலே கரெக்ட்டா இருக்கும். இல்ல ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கூட இருக்கணும்னா, நீங்க 1 கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். சுகர் வந்து எல்லா சைடும் ஈவனா மிக்ஸ் அப் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த பைனாப்பிள் கேசரி வந்து உங்களுக்கு ஃப்ளேவரும் சரி, டெக்ஸ்டரும் சரி அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்க வீட்ல இது ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க. எங்க பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. அவ்வளோதாங்க. பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஸ்வீட்டு, காரம் அப்படின்ற மாரி ஒரு காம்போவா பண்ணியிருக்கேன். இந்த உப்மாக்கு வந்து ஆ கொஞ்சம் தேங்காய் சட்னியும் வச்சிருக்கேன். இத வீட்லயே ட்ரை பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. உங்க லைக்கு அப்புறமா உங்க கமெண்ட் வந்து எங்களுக்கு மோட்டிவா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு யாஃப்ட் சேனல்.